சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான காணியை பூர்வீகமாக அங்கு வசித்து வரும் மக்களுக்கு அறிவிக்காமலேயே இலங்கை மின்சார சபை பெற்றுக் கொண்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். சம்பூர் அனல்மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படுகின்ற பிரதேசத்துக்கு நியூஸ் பெஸ்ட் குழுவினர் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தனர். சேற்றிடத்துக்கான காணியில் 25% கைவிடப்பட்ட வயல் நிலவும் 75% பச்சைக்காடும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் மிகவும் செழிப்பான பிரதேசம் ஒன்றையே எம்மால் அவதானிக்க முடிந்தது. இந்த பயணத்தின் போது நாம் சந்தித்த ஒருவர் எம்மோடு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். வாழ்ந்த நிலத்தில் கட்டியெழுப்பப்படுகின்ற அனல்மின் உற்பத்தி நிலையத்துக்கான வேலையை அமைப்பதற்கு இவரும் உதவ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. 1990 ஆண்டு இவர் தமது பூர்வீக காணியில் இருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்துள்ளார். சுமார் 40 குடும்பங்கள் வசித்து வந்த இந்த பிரதேசம் பின்னர் அதிஉயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனம் செய்யப்பட்டது. யுத்தம் நிறைவு பெற்றதும் இவர் மீண்டும் தமது பூர்வீக காணியை தேடி சென்ற போது அவரது காணியில் இது இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான காணி என குறிப்பிடப்பட்ட பதாகை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த அனல் மின் நிலையம் அமைக்கப்பட உள்ள பகுதிகளை சுற்றி வேலிகள் அமைப்பதற்கான தூண்கள் நிறுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடிய குறிப்பாக இந்த பகுதியிலே நாங்கள் ஒருவரை சந்தித்திருந்தோம். அவர் குறிப்பாக இந்த பகுதியிலே இந்த மின் நிலையம் அமைக்கப்படுகின்ற பகுதியிலே 30-40 குடும்பங்கள் இருந்ததாகவும் தன்னுடைய வீடும் இந்த பகுதிகளிலே உள்ளடக்கப்பட்டுள்ளதால் தாங்கள் இடம்பெயர்ந்து தற்போது வேறு இடத்தில் இருப்பதாகவும் குறிப்பாக யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து தாங்கள் 3 வருடங்களுக்கு முன்னராக தங்களுடைய சொந்த வீட்டை பார்க்க வந்தபோது அது சம்பூர் அனல் மின் நிலையத்து குறித்தான பகுதி என எழுதப்பட்டிருந்ததாகவும் அதனால் தங்களுடைய வீடு இன்று இல்லாத நிலையிலே வீடற்ற நிலையிலே தாங்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். நியூஸ் செய்திகளுக்காக ராசதுரை ஜேர்வன் சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாண பணிகள் இடம்பெறும் இடத்திலிருந்து சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்துக்கான காணியை நாம் சுவீகரித்த போது அந்த பிரதேசத்தில் எவரும் வசிக்கவில்லை. அதற்குமே நாம் அரசாங்கத்தின் வர்த்தமானி ஊடாகவே அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான 500 ஏக்கர் காணியை பெற்றுக் கொண்டோம். ஆகவே அங்கு வசிப்பவர்களுக்கு காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. பின்னர் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு 531 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டதன் பின்னரே மேலதிகமாக சுவீகரிக்கப்பட்ட பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு தற்போது காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. மின் உற்பத்தி நிலையத்துக்காக ஒதுக்கப்பட்ட காணியில் மக்கள் வசித்ததாக தகவல் கிடைக்கவில்லை. இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபையும் குறித்த நிறுவனமும் ஆராய்ந்து வருகின்றன. அவ்வாறு ஏற்படுமாய் நமக்கு தேவையான செயற்பாடு எடுப்பதற்கு நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். சமாஜ பலப்பயம் வார்த்தாவோ கொண்டச நவத்தோரக் சமாலோசனை கரணும். யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து சம்பூரில் மீள்குடியேறிய தமக்கு இதுவரை அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்காத அதிகாரிகள் அனல் மின் நிலையம் தொடர்பில் மௌனம் சாதிப்பதை கவலை அளிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் வாக்களித்து அவரை எம்பியாக்கி பிறகு அவரை எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறார். அவர் நினைச்சா செய்யலாம். ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க, மற்றது ரணில் விக்ரமசிங்க அவங்களோட நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்கு. இவங்க நினைச்சா இந்த அனல் மின்சார நிலையத்தை தடை செய்யலாம். இந்தியாவோட கதைச்சு சம்பந்தரையாவுக்கு சந்திரிகா மற்றும் ரணில் அவர்களும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அதை கொன்று அவர் செயல்பட்டால் இதை நிறுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கிறது. எனவே அவர் பாராமுகம் கொன்று தமிழ் மக்களை பார்க்காமல் இருக்கிறார். இவர் தற்பொழுது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியா மக்கள் இங்க இவரை எதிர்கட்சி தலைவராக ஆக்கவில்லை. ஆனா நான் ஆக்கியதாரு இலங்கை தமிழ் மக்கள், நாங்க தான். ஆனா இவர் ஏன் எங்களை தமிழ் மக்கள் குறைகளை பாராமுகமா இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியல.